சிங்கள படைகள் இருக்குல்ல, அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வலிமையான பாண்டிய நாட்டை இப்போ நம்ம கைப்பற்றிட்டோம். இந்த பாண்டிய நாட்டை விட இன்னும் வந்து தமிழகத்தில் வலிமையாக இருக்கிறது வந்து சோழ நாடு தானே. சோழ நாட்டையும் கைப்பற்றிட்டோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு நம்ம கையில் வந்துடும்ல. அதுக்கான முயற்சிகளில் அவங்க இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இலங்காபுரி தண்டநாயகனுங்கிற பேரில் மிகப்பெரிய படை வந்து பாண்டிய நாட்டை ரொம்ப எல்லா இடத்தையும் வந்து இன்ச்சு பை இன்ச்சாக அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ சோழ நாட்டோட போர் வருங்கிற ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்து இன்னொரு ஜெகத் விஜயன் அப்படிங்கிற ஒரு பெரிய தளபதி, இவனை விட அவன் முரடம், அந்த மாதிரி ஒரு தளபதி தலைமையில் இன்னொரு பெரிய படைகளையும் இங்கே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் சோழ நாட்டு படைகளுக்கும் வீரபாண்டியன் தலைமையிலான சிங்கள படைகளுக்கும் இடையே வந்து போர் மூழுது. இந்த போர் வந்து சாதாரண போர் அல்ல. சிங்கள படைகள் வந்து எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குங்கிறத சொல்ல போனால், இந்த போர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ராமேஸ்வரம் வழியாக அந்த போர் தொடுத்து வராங்கல்ல. ராமேஸ்வரம், தொண்டி, பாசிப்பட்டினம் இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது சோழர்களோட படைகளே பின்வாங்குற அளவுக்கு விரட்டியிருக்கான் அவன். இந்த சோழர் படைகளே வந்து பின்வாங்குது அப்படின்னு தகவல் வரும்போது, அப்போ அந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, சிங்கள படைகள் மட்டும் இங்கே வந்துருச்சுன்னா நம்ம ரொம்ப கொடுமைப்படுத்துவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பல மக்கள்கள் வந்து ஊரை விட்டு காலி பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிறதெல்லாம் சொல்கிறாங்க. எப்படின்னா, இப்போ திருக்கடையூர் இருக்குல்ல, திருக்கடையூர் பகுதி வரைக்கும் மக்கள் வந்து கால்நடையாக அந்த பகுதியிலேருந்து நடந்து வந்திருக்காங்க. திருக்கடையூர், செம்பனார் கோயில், ஆக்கூருங்கிற ஊர் வரைக்கும் அங்கேருந்து பாண்டிய நாட்டிலேருந்தும் இடையில வழியில் இருக்கக்கூடிய சோழ நாட்டு மக்களும் இடம்பெயர்ந்து வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த சிங்கள படைகளோட தாக்குதல் வந்து கடுமையாக இருக்குது. ஆரம்பத்தில் அந்த சோழ நாட்டு படைகள் பின்வாங்கிறத பார்த்துட்டு இந்த சம்புவராயர் வம்சத்தை சேர்ந்தவர் வந்து இங்கே ஒரு மன்னர், குறுநில மன்னர், நாடு காவல் அதிகாரி இருக்கார்ல, அந்த எதிரிலி சோழ சம்புவராயன் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உறவினர் தானே படைத்தளபதியாக தடையெடுத்து போயிருக்காரு, எப்படி இருந்தாலும் வெற்றி பெற்றுடுவார். இருந்தாலும் போர்க்கட்டத்தில் ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய இந்த தகவல்கள்லாம் பார்க்கும்போது ஒருவேளை சோழர்கள் தோற்றுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததுனால, அப்போ வந்து ஒரு சிவஞானி ஒருத்தர் இருக்கார் இந்த பக்கத்தில். அவரை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, சோழர் படைகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும், தோற்றுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கட்டளையிடுறாரு. உடனே அந்த சிவஞானி என்ன பண்ணுறாரு, இந்த 28 நாள் அன்னதண்ணி புழங்காமன்னு சொல்கிறாங்கல்ல, அன்ன ஆகாரம் புழங்காமல் அவர் வந்து அப்படியே தவத்தில் உட்காந்து தீவிரமாக வெற்றியை நோக்கி தவம் புரிஞ்சிட்ருக்காரு. அங்கே ஒரு பக்கம் போர் கடுமையாக இருக்குது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சோழ நாட்டு படைகள் முன்னேறுகின்றன அப்படிங்கிற ஒரு தகவலுங்க வந்து சேருது. சிங்கள படைகளை கம்ப்ளீட்டாக வேனிஷ் பண்ணிடுது. இன்னொரு தடவை தமிழ்நாட்டினோட மண்ணில் கால் வைக்கணுங்கிற எண்ணம் சிங்கள படைகளுக்கு வரக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 2 வலிமையான தளபதியும் பிடிச்சி என்ன பண்ணுறாரு, அவங்க 2 பேரையும் தலையை வெட்டி அந்த 2 தலையும் தூக்கிட்டு வந்து பாண்டிய நாட்டு அரண்மனையில் பொதுமக்கள் பார்வைக்கு தோரணம் கட்டி தொங்க விடுறாரு இந்த தளபதி. அதன் பிறகு சிங்கள படைகள்லாம் விரட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் குலசேகர பாண்டியனை வந்து மன்னராக அரியணையில் உட்கார வச்சுட்டு தான் அந்த படைகள் திரும்ப இங்கே வருது.